வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் நாளா வீடியோ ரெகுலராக பண்ணவே முடியறதில்ல. ஏன்னா பர்சனலாக கொஞ்சம் ஒர்க் ஒரு 3 மாதம் கொஞ்சம் பிஸியாகவே இருப்பேன். அந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் கிடைக்க கிடைக்க வீடியோ வந்துட்டே இருக்கும். அந்த 3 மாதத்துக்கு இடையில விட்டு விட்டு வீடியோ வரும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அந்த ஒரு ஒர்க் கொஞ்சம் பர்சனல் தான். ஸோ சொல்ல வேண்டிய டைம் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டது என்னன்னா, அப்ப இருந்தே வெற்றிமாறன் அவர்கள் வாடிவாசல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கையோட இருக்கு. சூர்யா அவர்கள் நடிக்கிறாரு, தான் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஆனா அந்த படம் அப்ப இருந்து இன்னும் டேக் அப் ஆகாததுனால சூர்யா அவர்கள் விலக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் இருந்துட்டே இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் விலகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு பக்கம் இல்ல அப்படியேதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டது என்னன்னா, சூர்யா அவர்கள் இல்லாததுனால வெற்றிமாறன் அவர்கள் தனுஷ் அவர்கள் கிட்ட கேட்டதாகவும், தனுஷ் அவர்கள் கால்ஷீட் இஷ்யூ இருக்கிறதுனால இல்லாம இருக்கிறதுனால வெற்றிமாறன் அவர்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி கொஞ்ச நாளா விடுதலை சூர்யா அவர்களுடைய டிராவல் பண்ணார் இல்லையா? அதனால ஏன் இவரை வச்சே பண்ணா என்ன வாடிவாசல் அப்படின்னு நினைச்சா, சூர்யா அவர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். சூர்யா அவர்களுக்கு பதிலா வாடிவாசல்ல சூர்யா அவர்கள் இருந்தா எப்படி இருக்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. உங்க எக்ஸ்பெக்டேஷனை ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்களுடைய 234வது திரைப்படமான தக் லைஃப் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல வரப்போகுது. அந்த படத்துல துல்கா சல்மான் ஹான்போர்டானது அபிஷியலாவே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அவருக்கு கால் ஷீட் இஷ்யூ இருக்கிறதுனால அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அவரு லீவ் ஆயிட்டாரு. ஸோ கன்ஃபார்ம் தான். அவருக்கு பதிலாக யாரை போடுவாங்கன்னு சோசியல் மீடியாவில் டாக்ஸா இருந்துட்டே இருக்கு. சிலம்பரசன் அவர்களை கூட அந்த ரோலுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நாம முன்கூடியே ஷேர் பண்ணிருக்கோம், கமல்ஹாசன் அவர்களுடைய 234வது திரைப்படம் அப்பெல்லாம் டைட்டில் வரல. அந்த காம்போ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லும் போது நாம ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருப்போம். ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலுக்காக கேமியோவா இல்லை எப்படின்னு தெரியல. ஆனா சிலம்பரசன் அவர்களை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால சோசியல் மீடியால துல்கா சல்மான் பதிலாக எஸ்டிஆர் இருந்தா செம்மையா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா எஸ்டிஆர் அவர்களுக்கே தனியா ஒண்ணு இருக்கு இந்த படத்துல அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஸோ அந்த ரோல்ல யார் வர போறாங்கன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ அந்த இம்பார்ட்டன் ரோல்ல இருந்து துல்கா சல்மான் அவர்களுக்கு பதிலாக எஸ்டிஆர் போட்டாலும் வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஆனா தக் லைஃப்ல எஸ்டிஆர் அவர்கள் இருந்தா எப்படி இருக்குன்றது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்ததா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி அவர்களுடைய படம், வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கம், விறுவிறுப்பா படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட ஷாங் ஷூட் நடந்துட்டு இருக்கு. குண்டூர் காரன் தெலுங்கு படம் மகேஷ் பாபு ரீசெண்டா வந்துச்சுல, அந்த படத்துல மடக்கி குத்து தமிழ் டாப் ஒரு சாங் வந்துச்சுல. ஸோ அந்த சாங்குடைய கோரியோகிராஃபர் தான் இந்த பாட்டை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ செம்மையா வரப்போகுது விஜயனா ஸ்டெப் எல்லாம் அப்படின்னு சோசியல் மீடியாவில் டாக்ஸா இருக்கு. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த படத்தினுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் பிரஸ் மீடியாவை மீட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ அங்க அவர் ஷேர் பண்ணது கோட்டை பத்தி என்னன்னா, இந்த ஒரு படம் ரொம்பவே டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்க போது, டபுள் ஆக்ட் விஜய். ஸோ செம்மையா என்ஜாய் பண்ண போறீங்க. இந்த படம் எந்த படத்தினுடைய சாயலும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க, போஸ்டர் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காரு. அதை விட முக்கியமா 5-6 கம்பெனிக்கு சிஜி ஒர்க்கெல்லாம் பேசியிருக்காரு. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்பதான் படத்துல இருந்து அப்டேட்ஸ் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போஸ்டர் கொடுக்கணும்னா எப்பனாலும் கொடுத்துருவேன். மற்றபடி அப்டேட்ஸ் கொடுக்கணும்னா ஃபெஸ்டிவல் டைமா பார்த்து கொடுத்துருவேன். ஸோ ஏப்ரல் 14 அப்போ போஸ்டர் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மே மந்த் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அந்த டைம்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் ஒர்க் இருக்கு, ஷூட்டிங் இருக்கு, கிளைமேக்ஸ் பெண்டிங் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. பாட்டு நிறையவே படத்துல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சில பேர் அப்போ படம் எப்போ அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஆகஸ்ட் இனிஷியல் பிளானா இருக்கு. சப்போஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா லியோ படம் ரிலீஸ் ஆன அக்டோபர் மந்த் அந்த டேட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி பாக்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல். பாய்.